நீங்கள் என்ன சொன்னீங்க, 500 மீட்டருக்குள்ளே இருக்க கடைகள்லாம் வந்து 717 கடையை தூக்கிட்டேன்னு சொன்னீங்க. எங்கேயுமே இருக்காது, இப்போ எல்லாமே குறைச்சிட்டே வரும் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. ஆனால் ஒன்று இப்போ சொல்கிறேன், இப்போ தெளிவாக சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. முகப்பேர் ஏஇ திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி SBIOA ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அந்த பள்ளிக்கு கரெக்டாக வந்து அந்த பள்ளியிலேருந்து ஒரு மேடு ஏறி லெஃப்ட் திரும்பினா கரெக்டாக 250 மீட்டருக்குள்ளாக சர்ச் ரோடில் கங்கா ஸ்வீட்ஸ்க்கு பக்கத்தில் கிரீன்லேண்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிரில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அந்த ஒயின் ஷாப் வந்து 250 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ராத்திரியும் பகலும் அங்கே வந்து வியாபாரம் நடந்துட்டுருக்கு. இதை பற்றி நான் வந்து டாஸ்மாக் ஹெட் குவார்ட்டருக்கு இன்றைக்கி நானே வந்து ஃபோன் பண்ணி ஒரு புகாரை கொடுத்தா, அந்த கடை நம்பரை கொடுங்க, எங்கள் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணால் மேனேஜர் எடுக்கல, யாருன்னு சொன்னால் இல்லை நீங்கள் கொடுங்க பார்ப்போம் எடுக்கலாம் அப்படின்றாங்க. இது வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட்லாம் விசாரிக்கணும். நான் என்ன குடிகாரனா என்ன போய் அங்கே நம்பர் என்னான்னு போய் பார்க்கறதுக்கு டாஸ்மாக் நம்பரு அங்கே போர்டில் நம்பரும் எழுதி வைக்கிறதுல சரியா? இதை வந்து நீங்களே தான் மறைச்சி வைக்கிறீங்க. ஏன்னா வந்து யாருன்னா புகார் கொடுத்துருவாங்களோ, நாங்கள் லோக்கல் பார் நடத்துகிறவங்க வந்து அந்த நம்பர் டாஸ்மாக் நம்பரே தெரியாத மாதிரி தான் வைக்கிறாங்க. இது உங்ககிட்ட ஒரு புகாராக தெரிவித்தா நீங்கள் என்ன வந்து மற்றதெல்லாம் விசாரணை பண்ணுனா அப்புறம் நீங்கள் எதுக்குங்க ஆஃபீஸில் உட்காருங்க, நீங்கள் வீட்டில் போய் தூங்கலாமே. அப்புறம் உங்கள் முதல்வர் என்ன சொன்னார், அப்புறம் ஆதவர்ஜுனா என்ன சொன்னார் அமைச்சர், டாஸ்மாக்கு ஃபோன் பண்ண எடுப்பாங்க. ஒரு பொண்ணாக்கு நடவடிக்கையும் எடுக்கல. நீங்கள் பேசின ஆடியோ எங்கிட்ட இருக்க ஃபுட்டேஜ் யாருன்னா எதிர்ப்பு தெரிவிக்கணும், இல்லை இந்த மாதிரி பேசுகிறேன்னா கேளுங்க, நான் எங்கிட்ட வந்து ஆடியோ எங்கிட்ட இருக்க ரெக்கார்டிங்கு, நீங்கள் என்ன பேசினார் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அப்படின்றது நான் சொல்லவும் சொன்னேன். இதில் வந்து இந்த தகவல் உங்ககிட்ட சொல்கிறது நான் நேராக ஆதவர்ஜுனா அவருக்கே புகாரை தெரிவிச்சிருக்கலாமே நான் பதிவு செஞ்சேன். அப்பயும் அவங்க வந்து ஒன்றும் எடுப்படுற மாதிரி அந்த டாஸ்மாகில் வேலை செய்ய 20 ரூபா லாபம் சம்பாதிக்கலான்னு தான் இருக்கிறப்பல அந்த ஸ்கூல் பக்கத்தில் 250 மீட்டருக்குள்ளே இருக்கிறத வந்து காலி பண்ணுறோம், அந்த புகாரை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு கூட ஒன்றுமே சொல்லலை. இதுக்கப்புறமாவது இந்த வீடியோவை பார்த்து யாருனா ஒருத்தர் வந்து விஜய்க்கோ இல்லை ஆதவர்ஜுனாவோடைய நாலேஜுக்கோ இல்லை டாஸ்மாகில் இருக்கக்கூடிய MDயோட நாலேஜுக்கோ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு கடையை நான் சொன்னேன், அந்த மாதிரி பல கடைகள், பல பள்ளிக்கூடங்கள், பல கல்லூரிகள் அருகில் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த 500 மீட்டருக்குள்ளே இருக்குதா இல்லையான்னு முதல்ல அதை எடுங்க. நீங்கள் சொன்னது வந்து ஒரு பித்தலாட்டமான மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து ஒரு பித்தலாட்டம்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் சொன்னது வந்து முகப்பேரில் IAS IPS அஃபிஷியல்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, இருந்தும் அந்த இடத்துல ஒரு கடை இருக்குன்னா அப்போ யார் பாருக்கும் பாடலையா, இல்லை உங்களுக்கு அளக்க தெரியலையா, 250 மீட்டரா 500 மீட்டரான்னு தெரியலையா, 500 மீட்டர் தாண்டி இருக்குதுன்னு நீங்கள் தப்பான அளவைக்கோல் வச்சு அளந்தீங்களா என்னன்னு தெரியல. அதனால் முதல்ல அந்த கடையை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சிங்க. இல்லைன்னா நீங்கள் சொன்ன அந்த 500 மீட்டருக்குள்ளே இருக்கிறத கடைகளை வந்து நாங்கள் அகற்றிடுவோம் அப்படின்னு சொன்ன அந்த இதை வந்து நீங்கள் வந்து வாபஸ் வாங்கிடுங்க.